அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜெயம் கோபி. பெங்களூர் பயணம் நல்லபடியாக முடிஞ்சு இப்போது பெங்களூர் விமான நிலையத்தில் இருக்கேன். கடந்த 5 நாட்களாகவே நிறைய பேர் எனக்கு பர்சனலாகவும் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. குரல் பதிவு போடலை, எதுவுமே சஷ்டியை பற்றி பேசலேன்னு. ஆல்ரெடி முன்கூட்டியே நான் காணொலி எல்லாம் பதிவு பண்ணி வச்சுட்டேன் முன்கூட்டியே. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏற்கனவே மக்கள் இந்த சஷ்டி விரதத்தில் பல குழப்பத்தில் இருக்காங்க. மிளகு விரதமா, அதுக்கப்புறம் நீ தண்ணி குடிக்கலாமா, 6 நாள் முடிச்சுக்கலாமா, இல்லை 6வது நாள் இருக்கலாமா, 7வது நாள் வரைக்கும் இருக்கலாமா, இப்படி பல சந்தேகங்கள், பல குழப்பங்கள். நிறைய பேர் அவங்க எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. யூடியூப்பில் நான் எப்போதும் காணாத விதமாக சஷ்டி விரதம் பற்றி நிறைய காணொலிகள் பார்த்தேன். அதனால் நானும் இப்போ ஒன்று பேசி மக்களை குழப்ப வேணாம்னு சொல்லிட்டு தான் நான் பேசலை. அதனால தான் எல்லாமே வீடியோ பதிவாக நான் பதிவு செஞ்சுருந்தேன். நாளைக்கு காலையில் பக்தி இன்ஃபினிட்டியில் நம்ம வடபழனி கோவிலில் ஒரு நேர்காணல் நடக்குது. கண்டிப்பாக அதில் எல்லாரோட சந்தேகங்களுக்கும் பதில் சொல்லுவேன். முருகர் பற்றி பேசுகிறவங்க எல்லாருமே முருகர் அனுமதி இல்லாமல் கண்டிப்பாக பேச முடியாது. நிச்சயமாக அவங்கவுங்களுக்கு என்னென்ன முருகர் உத்தரவு கொடுத்துருக்காரோ, என்ன முருக சக்தி சொல்லுதோ அதை வந்திருப்பாங்க. அதில் எல்லாருமே எதையும் கேட்கணும், இல்லை இதை கேட்கக்கூடாது, இதை மீறி பண்ணலாமா அப்படின்னு எதுவுமே கிடையாது. உங்கள் மனம்தான் தெய்வம், உங்கள் மனசு தான் எல்லாமே. இப்போ கூட மலேசியாவிலேருந்து ஒரு முருக பக்தி சகோதரி கேட்டிருந்தாங்க, 6வது நாளே விரதத்தை முடிச்சுக்கலாமா, 7வது நாள் சாப்பிடலாம். இப்படி எல்லார் மனசுலையும் சந்தேகம் இருந்துச்சு. எனக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி பல சந்தேகங்கள் இருந்தது. நீங்கள் என்ன ஆனாலும் முருகர் உங்கள் மேலே கருணையாக இருப்பார். நீங்கள் எப்போ நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ அப்போது விரதத்தில் ஒரு சிறு தவறோ இல்லை தடங்களோ இல்லை உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தங்க இறந்து விரதம் இருக்க முடியல அப்படின்றப்போ எந்த நிலைமையிலும் உங்கள் மனசு கில்ட்டி ஆகாது, குற்ற உணர்வாக இருக்காது. முருகர் உங்களுக்குள்ளே தான் இருக்கார். பெங்களூரில் முருக பக்தர்கள் இன்னைக்கு காட்டின அன்பு, எப்போதும் அன்பு காட்டுறாங்க. இன்றைக்கி உண்மையிலே மெய்ஸ் எடுத்து போனேன். நிச்சயமாக அடுத்த வாட்டி வரப்போ இந்த மாதிரி ஒரு நாள் பயணமாக போக மாட்டேன். 2 நாள் இருந்து எல்லா பக்தருமே சந்திச்சு தருவேன். அங்கே பெங்களூரில் ஒரு ஆன்லைன் மீட்டிங் ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதில் 10,000 பேர் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க, தயாராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கண்டிப்பாக நான் சந்திப்பேன். பெங்களூரில் ஒரு பெரிய அதிசயம் என்னென்னா, நம்ம கந்தசஷ்டி கவசம் படிக்கிற உலகம் ஃபுல்லாக இருக்குது. கந்தசஷ்டி கவசம் ஓலைச்சுவடி கிடச்சதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் கிடச்சிது. இதில் 2 தகவல் இருக்குது. கந்தசஷ்டி கவசம் உருவாக்கிய பாலதேவராவ சுவாமிகள் பூர்வீகம் கர்நாடகாவை சேர்ந்தவர். இன்னொரு தகவல் சென்னையில் இருந்தால் இருக்குது. ஆனால் ஒரிஜினல் பூர்வீகம் ஒரு பெங்களூர் கர்நாடகாவை சேர்ந்தவர் தான். காரணம் இல்லாமல் முருகர் வர வச்சிருக்க மாட்டார். இத்தனை வாட்டி பெங்களூருக்குன்றதை இந்த தகவல் தெரிஞ்சதுக்கப்புறம் உணர்ந்தேன். சஷ்டி விரதம் இருக்கிறவங்க எல்லாருக்குமே என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். விரதம் இருந்தோம், முருகர் நம்ம கேட்டது கொடுக்கல, நினச்சது நடக்கலைன்னா துளியலும் கவலைப்படாதீங்க. அடுத்த விரதத்துக்கு தயாராகிடுங்க. எப்போ இந்த மனசு வருதோ அப்போது இயற்கை உங்களுக்கு கருணையோட முருகப்பெருமான்ட்டு எல்லா விஷயத்தையும் வாங்கி தரோம். நம்ம கேட்டது கிடைக்கல அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக இயற்கை ஏதோ ஒரு காரணம் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் விரதத்தில் இருந்து எனக்கு தடங்கள் வந்துருச்சு, எனக்கு கேட்டது கிடைக்கல மட்டும் போயிடாதீங்க. காலம் ஃபுல்லாக முருகர் நம்ம கூட இருப்பார். நம்ம காலத்துக்கு அப்புறமும் இருப்பார்ன்றதான் நான் முருகர் ஆராய்ச்சியில் உணர்ந்த உண்மை. எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.